தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் அனாதையாகி போன தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அரசியல் அனாதையாகி போன தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அரசியலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சற்று பின்தங்கியே உள்ளார்கள் என்று சொல்லலாம். மற்ற சமூகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் வளர்ச்சி அதாள பாதாளத்தில் உள்ளது. அதாவது நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அங்கே கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் திமுகவிலே வளர்ச்சி பெற்றுள்ளார்கள். அதேபோன்று அதிமுகவிலே சண்முகநாதன் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சியிலே பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளார். அதே போன்று ஒவ்வொரு கட்சியிலும் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒவ்வொரு ஜாதியிலும் முக்கியமான தலைவர்கள் அந்தந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர்களாக உள்ளனர். திமுகவிலே பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநில பொறுப்பாளர்களாக உள்ளனர். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநில பொறுப்பாளர்களாக உள்ளனர், மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அதிமுக ஆகிய கட்சிகளிலும் இந்த நாயுடு, பிள்ளைமார், முக்குளத்தோர், நாடார் உள்ளிட்ட பல சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநில பொறுப்பாளர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் உள்ளனர். அதிலும் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அருந்ததியர் சமூகத்தினரும் கூட மாநில பொறுப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். திமுகவிலே ராசா, இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர், இவர் மாநில பொறுப்பாளராக உள்ளார். கணேசன் அமைச்சராக உள்ளார், மாவட்ட செயலாளராக உள்ளார். அதே போன்று அதிமுகவிலே அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தனபால் முன்னாள் சபாநாயகர் உள்ளார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலே கணேசன், முருகன் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் இருந்தவர், தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் சங்கரங்கோயில் ராஜா மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த மாவட்ட செயலாளரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கிடையாது, மாநில பொறுப்பாளர்களும் கிடையாது. அதிமுகவிலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மாவட்ட செயலாளர்களாகவோ மாநில பொறுப்பாளர்களாகவோ கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் மாநில பொறுப்பாளர்களாகவோ மாவட்ட தலைவர்களாகவோ கிடையாது. தேவேந்திரகுல வேளாளர்களை அரசியல் ரீதியாக இந்த கட்சிகள் வளரவிடாமல் தடுத்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கூட தேவேந்திரகுல வேளாளருக்கு தர மறுக்கிறது திமுக. அதே போன்று அதிமுகவும் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பு ஆகியவற்றை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தர மறுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதே போன்று மாவட்ட தலைவர்கள் பதவியை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தர மறுக்கிறது. திருநெல்வேலியில் இருந்த ஒரே மாவட்ட தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், அவரை தூக்கிவிட்டார்கள் கட்சி பொறுப்பிலிருந்து. காங்கிரஸ் கட்சியிலும் இதே நிலைமை தான். ஒரு தேவேந்திரகுல வேளாளர் கூட மாவட்ட தலைவர் கிடையாது. ஆக தமிழகத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக வளர முடியாமல் அந்த கட்சிகள் தடுத்துவிட்டன. அதே போன்று தேவேந்திரகுல வேளாளர்களும் அரசியலில் கவனம் செலுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களுடைய சொந்த தொழிலான குல தொழிலான வேளாண்மையில் கவனம் செலுத்தினார்கள். படித்து அவர்கள் சமூகத்தில் பெரிய ஆவதற்கு தான் கவனம் செலுத்தினார்களே ஒழிய அரசியலிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் அனாதையாகி போனார்கள். திமுகவிலோ அதிமுகவிலோ காங்கிரஸிலோ பாரதிய ஜனதா கட்சியிலோ தேவேந்திரகுல வேளாளர்கள் சொல்லிக்கொள்ளும்படிக்கு பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது. இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அவர்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் ரீதியாக தங்களை எந்திரிப்பதற்கு அவர்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அரசியலில் ஆர்வம் காட்ட வேண்டும். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற எத்தனை கட்சி அத்தனை கட்சியிலையும் போய் அவங்க சேர்ந்து அந்த கட்சியில் பெரிய தலைவராக வேண்டும். இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியில் தான், புதிய தமிழகம் கட்சியில் தான் இருக்கணும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் அப்படி நினைக்கக்கூடாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இது
மனிதநேய மக்கள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சினா கூட பரவாயில்ல, அந்த கட்சியிலையும் கூட போய் சேர்ந்து முதல் பொறுப்புக்கு வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக எழுந்திருக்க முடியும். இல்லாவிட்டால் தேவேந்திர குல வேளாளர்கள் தற்பொழுது அரசியல் அனாதையாகி விட்டார்கள். இந்த நிலை தொடரும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுக்கு பட்டியலிலிருந்து விடுதலை பெற்று பொது விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியலிலே நீங்கள் எழுச்சி பெற்றால்தான் ஆக முடியும். அரசியலிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தால் நீங்கள் பட்டியலிலிருந்து விடுதலை பெறவும் முடியாது, பொது விடுதலையும் பெற முடியாது. ஆகவே தேவேந்திர குல வேளாளர்கள் தற்பொழுது அரசியல் அனாதையாகியுள்ளார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இனி வருங்காலங்களில் அரசியலில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்து அவர்களை அரசியலில் வளர்க்க வேண்டும்.